Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th standard maths chapter 2 complex numbersல exercise 2.5ல 4th sum பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு sum நம்ம எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான். If modulus of z equal to 3, then show that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8 less than or equal to 13. இந்த இன்இக்வாலிட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு இன்இக்வாலிட்டி இருக்குது பாருங்க. இதில் நம்ம 1 by 1 ப்ரூவ் பண்ணுவோம். அதனால தான் நான் நடுவில் கோடு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அது நம்ம இந்த சப்ராக்ஷன் இன்இக்வாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த செகண்ட் இன்இக்வாலிட்டியை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் z plus 6 minus 8ஐயே நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து z அப்படிங்கிறது ஒரு நம்பர், 6 minus 8i அப்படிங்கிறது வந்து இன்னொரு நம்பர். இது z1, இது z2. சரியா? அப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2னா என்ன போடுவோம்? மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 6 minus 8 இப்படி தானே நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போடுவோம். இதை z1 எடுத்துக்கோங்க, இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் z2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 இது வந்து நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும்தான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு வரணும், அடுத்தது எல்லாமே ஈக்குவல் டு வரணும். அடுத்தது பாருங்கள், கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட மாடுலஸ் போடும்போது நம்ம என்ன போடுவோம்? ஸ்கொயர் ரூட் போடுவோமா? ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு போடுவோம். அடுத்தது ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 64 வந்து 100 அப்படின்னு வரும். ஸோ 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ வந்து நமக்கு 10ன்னு வந்துடும். இப்போ இந்த ஒரு இடத்துல இதோட வேல்யூ வந்து நமக்கு 13. இந்த ஒரு இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கிறதுனால நமக்கு ஹோல் வேல்யூமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? நம்ம மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 minus 8i less than or equal to 13. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட் வந்து இந்த சைடு இருக்குது. 7 இந்த பார்ட் தான் செகண்ட் பார்ட். 7 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z plus 6 minus 8 இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கும் மறுபடியும் இதே தான் எடுத்துக்க போகிறோம். எதை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் z plus 6 minus 8ஐயே கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இங்கே நமக்கு வந்து கிரேட்டர் than or equal to, இது லெஸ் than or equal to இங்கே கொடுத்தாலும் இந்த நம்பர் வந்து கிரேட்டர் than or equal to 7 தானே. அப்போ கிரேட்டர் than அப்படின்னு வந்தாலே இந்த நடுவில் இருக்க சைனை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ்ஸுக்குள்ளே நமக்கு 2 மைனஸ் இருக்கு. ஒரு மைனஸை வெளியில போட்டுக்கிறேன், ஒரு மைனஸை வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். உள்ள போட்டேன் அப்படின்னாக்க இப்போ இந்த மைனஸ் இங்கே உள்ள வரும், அதுக்கப்புறம் 6 minus 8i இப்படின்னு வரும். சரியா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் மைனஸ் வந்தாலே நமக்கு என்ன ஃபார்முலா? கிரேட்டர் than or equal to அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? z1ன்னு எடுத்துக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லுமே என்னென்னு எடுத்துக்கணும்? z2 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z1 minus z2க்கு என்ன ஃபார்முலா? கிரேட்டர் than or equal to whole modulus of z1 minus modulus of z2. சரியா? இப்படி வரும். நமக்கு வந்து நடுவில் மைனஸ் வந்தால் ஒரு இடத்துல மட்டும்தான் கிரேட்டர் than or equal to போடணும். அடுத்த ஸ்டெப்லலாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு தான் போடணும். மாடுலஸ் ஆஃப் இங்கே z1 கிடையாது, z தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் zோட வேல்யூ வந்து 3ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3 போட்டாச்சு மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது மாடுலஸ்க்குள்ளே நெகட்டிவ் வந்தாலே பாசிட்டிவ் தான். அதுக்கப்புறமா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் போடுவோம். ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர். மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் இதோட ஆன்சர் நமக்கு √100 அப்படின்னு தெரியும். ஹோல் மாடுலஸ் வரும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 minus 10 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மைனஸ் சைனை போட்டுட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 7ன்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 7. மாடுலஸ் ஆஃப் -7ஓட ஆன்சர் வந்து +7 +7 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம எதில் ஆரம்பிச்சிருக்கோம்னா இந்த இதில் ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு நடுவில் கிரேட்டர் than or equal to சிம்பிள் வருது. ஸோ நமக்கு செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மாடுலஸ் ஆஃப் z
plus 6 minus 8i greater than or equal to 7. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட், இது வந்து நமக்கு செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 minus 8i லெஸ் than or equal to 13 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட். இந்த ஐட்டம் வந்து greater than or equal to 7, அதை இந்த சைடு நம்ம greater than or equal to 7 இப்படின்னு போட்டணும். ஸோ hence proof. நெக்ஸ்ட் இப்போ ஃபிஃப்த்து சம் பாருங்கள். இஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 ஷோ தட் 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4. இதுவும் அதே மாதிரி தான், போன சம் மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட்டை எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு தான் நடுவில் நான் கோடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படிங்கிறத எடுத்துப்போம். இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இங்கே வந்து கொஷினில் லெஸ் than or equal to தானே கொடுத்துருக்காங்க. லெஸ் than or equal to அப்படின்னாலே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி தான் அது வரும். ஸோ இப்போ நடுவில் ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னாக்க இதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிக்கலாம் இல்லையா? அப்போ நடுவில் நமக்கு ப்ளஸ் வந்துடுச்சு. இப்போ நமக்கு என்ன அப்படின்னாக்க இது ஃபுல்லுத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கணும், Z1 எடுத்துக்கணும். இந்த -3 வந்து Z2 எடுத்துக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2க்கு என்ன ஃபார்முலா? லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2. இப்படி தானே நம்ம போடுவோம். இது என்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னாக்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் எக்ஸாமில் எலாபரேட்டடாக எழுதிக்கோங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லெஸ் than or equal to வரணும், அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு தான் வரணும். இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயரை வந்து பவர்லேயும் போட்டுக்கலாம். அப்படி ஒரு ரூல் இருக்கு இல்லையா? மாடுலஸ்க்குள்ளே உள்ளே இருக்கிற எண்ணெய் தூக்கி வெளியில் போட்டுக்கலாம். அப்படி ஒரு ரூல் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட வேல்யூ என்னது, மாடுலஸ் ஆஃப் -3யோட வேல்யூ வந்து வெறும் 3 தான். மைனஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா? நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு வந்துடும். எகெயின் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 4 அப்படின்னு வரும். அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணிட்டோம். லெஸ் than நடுவில் ஒரு இடத்துல லெஸ் than or equal to வரதுனால நம்ம ஆன்சர்லையும் நம்ம என்ன பண்ணணும்னா லெஸ் than or equal to தான் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் -3 லெஸ் than or equal to 4. இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க 2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் -3ன்னு ப்ரூவ் பண்ணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கும் போது நமக்கு இங்கே கிரேட்டர் than or equal to அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் -3 கிரேட்டர் than or equal to அப்படின்னு வந்தாக்கா அந்த நம்ம மைனஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மைனஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லுத்தையும் Z1 அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 3யை மட்டும் நம்ம Z2 அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2ஓட ஃபார்முலா கிரேட்டர் than or equal to whole மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. இதானே அதோட ஃபார்முலா, நெகட்டிவ்க்கு இதானே ஃபார்முலா. ஸோ நான் அந்த ஃபார்முலா வேணால் நான் சைடில் எழுதுகிறேன். மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2க்கு என்ன ஃபார்முலா, கிரேட்டர் than or equal to ஹோல் மாடுலஸ் வரணும். எகெயின் உள்ளுக்குள்ளேயே மாடுலஸ் வரணும். மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. எதுக்காக நம்ம இந்த ஹோல் மாடுலஸ் போடுறோம் அப்படின்னாக்க இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சைடும் நமக்கு நடுவில் சப்ராக்ஷன் இருக்கிறதுனால நெகட்டிவ் உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதுதான் இதோட மீனிங். சரி, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் இதை மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்னாக்கா இந்த ஸ்கொயரை தூக்கி வெளியில் போட்டுக்கணும். மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 3யோட ஆன்சர் வந்து நமக்கு 3 தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் -3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1 ஸ்கொயர் -3யோட ஆன்சர் 1 - 3 அப்படின்னு வரும். ஸோ 1 - 3 வந்து சின்ன நம்பரில் பெரிய நம்பர் போகாது. ஸோ ஒரு மைனஸை போட்டுட்டு பெரிய நம்பரோட சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணும். 3 - 1 வந்து 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது, நமக்கு +2 தான். சரியா? ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் -3 நடுவில் ஒரு கிரேட்டர் than or equal to சிம்பிள் வரதுனால கிரேட்டர் than or equal to 2 அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இது நமக்கு செகண்ட் பார்ட். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்க 1 and 2லேருந்து நமக்கு என்ன வருதுனாக்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் -3 லெஸ் than or equal to 4. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிரேட்டர் than or equal to 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் இதோட ப்ரூஃப், ஹென்ஸ் ப்ரூஃப். 9th சம் பாருங்கள். Show that the equation z cube
plus 2z bar equal to 0 has 5 solutions அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இங்கே கியூப் இருக்கிறதுனால மேடம் இது 3 சொல்யூஷன் தானே இதுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. முதல்ல எல்லாமே ஒரே வேரியபிளில் இருக்கான்னு பாருங்கள். இது இசட்டில் இருக்குது, இது இசட் பாரில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து டிசைட் பண்ண முடியாது. சரியா? அப்போ நான் இது மாதிரி ஒரு சம் நம்ம எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னாக்கா எல்லாத்தையுமே இசட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இசட் கியூப் plus 2z bar equal to 0வா? ஸோ முதல்ல இதை இந்த சைடு தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன வரும்? z cube equal to minus 2z bar அப்படின்னு வருமா? இப்போ z பாரை zன்னு மாற்றணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு சைடும் மாடுலஸ் அப்ளை பண்ணணும். ஸோ மாடுலஸில் தான் மாடுலஸ் ஆஃப் z பாரோட வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் zோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் நான் மாடுலஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் z cube நம்ம இப்படி ஹோல் மாடுலஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் கூடயும் இந்த 3யை வந்து வெளியில் போடலாம். ஆனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே போட்டு ரெண்டுமே ஒன்று தான், தப்பு கிடையாது. ஸோ மாடுலஸ் ஆஃப் 2z பார் அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z கியூப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ மைனஸ் 2ஓட வேல்யூ 2 தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்னு வரும். மாடுலஸ் ஆஃப் z கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z பாரோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் z தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம இந்த சைடு தள்ளி விடணும். அப்போ தான் நம்ம ஈக்குவல் டு 0, இதுவும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து மாடுலஸ் ஆஃப் z கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே மாடுலஸ் ஆஃப் z காமனாக இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் z நான் காமனாக வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே பாக்கி என்ன இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், x இன்ட்டு x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா ஸோ எய்தர் x இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 0, எய்தர் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 ஆர் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படின்னா டெஃபினட்டாக z ஈக்குவல் டு 0 தான். ஏன்னு கேட்டாக்கா மாடுலஸ் ஆஃப் zனா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸ்கொயர் ரூட்டே 0னா உள்ளுக்குள்ளே இருக்க வேல்யூவே 0ன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே இருக்க வேல்யூ 0னா எக்ஸும் 0 ஒய்யும் 0ன்னு அர்த்தம். இப்போ டெஃபினட்டாக ஆப்வியஸாக z ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். இப்போ இதுலேருந்து நான் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இது இந்த சைட் போச்சுன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஸோ இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? z பார்னு அர்த்தம் இல்லையா? ஸோ z பாரோட வேல்யூ வந்து ரூட் 2. இதுலேருந்து நம்ம z பார் கண்டுபிடிக்கணும். ஏன் z பார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ கொஷினில் z பார் இருக்குது. இந்த z பாரை நம்ம வந்து zக்கு மாற்றணும். இந்த சைடு ஃபஸ்ட்டு இதில் வந்து zக்கு மாற்றி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துலையும் z பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரூட் 2 டிவைடட் பை z அப்படின்னு வரும். சரியா? இப்போ இது வந்து z பாரோட வேல்யூ. இதை நான் கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒரிஜினல் ஈக்குவேஷன் இது z cube plus 2z bar equal to 0வா? இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். z cube plus 2 into z பாரோட வேல்யூ வந்து ரூட் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த இடத்துல வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? பை 1 போட்டு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? z வரும். இந்த இடத்துல z பவர் 4 ப்ளஸ் 2z2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வரும் நமக்கு ஆன்சர்? z பவர் 4 ப்ளஸ் 2 ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் எல்லாம் பண்ணவே தேவையே கிடையாது. இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே தெரியுது, இந்த டிகிரியை வச்சு தான் அதோட சொல்யூஷன் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 4 சொல்யூஷன் இருக்கும். எகெயின் இங்கே ஒரு சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டாக்க 5 சொல்யூஷன். அது எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை நம்ம என்ன எழுதிக்கணும்னாக்க z பவர் 4 ப்ளஸ் 2 ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 ஹேஸ் 4 சொல்யூஷன்ஸ். தேர்ஃபோர் ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்னாக்க ஹென்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? z கியூப் ப்ளஸ் 2z பார் ஈக்குவல் டு 0 ஹேஸ் எத்தனை சொல்யூஷன்னாக்க 5 சொல்யூஷன்ஸ். அவ்வளோதான்.